அரசியல் செய்யும் ஓபிஎஸ், சசிகலா இந்த இரண்டு பேருடைய விஷம பிரச்சாரங்கள் எடுபடாது என அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த KP முனுசாமி அவர்கள் ஓபிஎஸ் ஓர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் என்று அதில் அதிமுகவுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் எனவும் ஒன்றிணைவோம் வா என கூறியிருக்கிறார். அவர் அதிமுகவையும் தொண்டர்களையும் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார். அதிமுகவுக்கு பல்வேறு சோதனைகள் வந்தபோது மேலும் சோதனைகள் கொடுத்தவர்தான் இந்த ஓபிஎஸ் அவர்கள். அதிமுக தலைமை அலுவலகத்தில் குண்டர்களை வைத்து அடித்து நொறுக்கி உடைத்து ஆவணங்களை எல்லாம் திருடியவர். சின்னத்தை முடக்க நீதிமன்றம் சென்றவர். இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து தற்போது போட்டியிட்டவர். இவருக்கு அதிமுக பற்றி பேச எந்த தார்மீக உரிமையும் இல்லை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தார். அவரை நல்லவர் என கூறி கைகோர்த்துள்ளார். அதிமுகவின் உண்மையான விசுவாசி யாரும் அவர் பக்கத்தில் கூட அமரமாட்டார்கள். எனவே இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிடுவதற்கு ஓபிஎஸ்க்கு அருகதை இல்லை. சசிகலா ஜெயலலிதாவுக்கு பணிவிடை செய்து வந்தவர். அவருடன் 36 ஆண்டுகள் பின்னால் நின்று அதிகாரத்தை சுவைத்தவர். அவர் தற்போது அனைவரும் ஒற்றுமையாக வாருங்கள் என அழைத்து அறிக்கை விடுத்துள்ளார். அறிக்கை விடுத்த 24 மணி நேரமாகியும் யார் அவரிடம் சென்றார்கள் என்பதை உங்கள் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன். அதிமுகவில் குழப்பம் விளைவிக்க வேண்டுமெனே ஒரு சிலர் தொடர்ந்து முயற்சிக்கின்றனர். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் EPS அவர்கள் அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்துள்ளார். கட்டுக்கோப்பாக உள்ள அதிமுகவில் சந்தர்ப்பவாத அரசியல் செய்யும் OPS, சசிகலா ஆகியோரின் விஷம பிரச்சாரங்கள் எடுபடாது. தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் தமிழகத்தின் ஜீவாதார உரிமைகளை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. கடந்த 1998ஆம் ஆண்டு தென்னிந்தியாவிலேயே பாஜக இல்லாதபோது ஜெயலலிதா பாஜகவை அறிமுகம் செய்து கூட்டணியில் சேர்த்து அப்போது வாஜ்பாயை பிரதமராக்கினார். ஆனால் அவர்கள் தமிழக உரிமைக்கான காவிரி விவகாரத்தில் கண்டுகொள்ளாததால் 13 மாதத்தில் கூட்டணியில் இருந்து வெளியேறினார். தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த உரிமையும் பெற்றுத்தந்தார். அதனால தான் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது. திமுக பல கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து போட்டியிட்டு பணபலம், அதிகார பலம் உள்ளிட்டவற்றை வைத்து வென்றுள்ளது. அதிமுகவோ கூட்டணி பலமின்றியும் அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. அண்ணாமலை தமிழக பாஜக நேர்மையான தேர்தலை எதிர்கொண்டதாக பொய் கூறுகிறார். அவர்கள் தொகுதியில் விசாரித்தால் எவ்வளவு பணம் செலவு செய்தார்கள் என்பது தெரியும். இதுபோன்ற பேச்சுகள் எல்லாம் புஸ்வானமாகி வரக்கூடிய 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக எப்படி வெல்லப் போகிறது என்பதை மட்டும் பொறுத்திருந்து பாருங்கள் என்று அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்கள் இன்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் நமது கடையரி டிவி செய்தி நெறியாளர்களும் அந்த கேட்ட கேள்விகளுக்கு இது மாதிரி பதில் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.